அப்போது அதாவது ஒரு ஒரு சிகிச்சை முறை அப்படின்னா அதில் ஒற்றைப்புள்ளி, அது அக்குபஞ்சரை பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சமயத்துடைய மதத்துடைய சார்பு எதுவுமே, எந்த ஒரு மரபு வழியிலுமே மருத்துவம்ன்ற இடத்துல வந்து சமயமோ மதமோ ஜாதியோ அதோடைய தாக்கம் வந்து இருக்கவே கூடாது. எல்லா காலத்துலேயுமே மருத்துவங்கள் வைத்திய முறைகள் உலக அளவில் பயன்பாட்டில் இருக்கும் பொழுது எங்கேயுமே வந்து சமயம் சார்ந்ததோ சாதி சார்ந்ததோ அந்த ஒரு திணிப்போ இருந்ததில்லை. சரிங்களா? வேற்றுக்குடி இனங்கள் வந்து மருத்துவம் எடுக்க வந்தாலும் கூட இன்னொரு சாதி மனிதர்கள்கிட்ட எடுத்தாலும் மருத்துவன்ற இடத்துல வந்து அவங்க எந்த விதமான சாதியையும் முன்னிறுத்தவே இல்லை, சமயத்தை வந்து எந்த மருத்துவங்களும் முன்னிறுத்தவே இல்லை. ஆனால் பின்னாடி பார்த்தீங்கன்னா, அதாவது சித்த மருத்துவங்கள் வந்து சித்த மருத்துவம் அப்படின்னு பேர் வச்சதுக்கப்புறம், அதுக்கு முன்னாடி சித்த மருத்துவம்ன்றது பேரே கிடையாது, வெறும் தாவரங்களை போட்டு சிகிச்சை கொடுத்துட்டு இருந்தாங்க, அவ்வளோதான். அதுக்கு எந்த விதமான பெயர் இல்லை. பிற்காலத்தில் சித்த மருத்துவம் அப்படிங்கிற பெயர் சூட்டப்பட்ட காலங்கள் எப்படின்னு பார்த்தீங்கன்னா, எப்போ வந்து வைத்தியர்களுக்கு வந்து காவி உடையும் கழுத்தில் உத்ராட்ச குட்டையும் போட்ட ஒரு படங்கள் பிரபலமாச்சோ, அந்த மாதிரி சித்தர்களை வந்து ஒரு இந்து கடவுள்களை வழிபடுறவங்களாம் வந்து பரப்புரை செய்யப்பட்டதோ, அதுக்கப்புறம் தான் பார்த்திங்கன்னா இந்த மாதிரியான ஒரு தவறான, அதாவது சித்த மருத்துவம்னா ஹிந்து கடவுளை வணங்குறவங்களாம் அந்த வைத்தியர்களாக இருப்பாங்க, ஆயுர்வேத மருத்துவர்கள்லாம் அதாவது பிராமணர்கள் தான் ஆயுர்வேத மருத்துவர்களாக இருப்பாங்க, இப்படியான தவறான ஒரு விஷயங்கள் வந்து சமயம் சார்ந்த மதம் சார்ந்த பரப்பப்பட்டது. யுனானினா முஸ்லீம்கள் தான் மட்டும்தான் இருப்பாங்கன்ற, அதாவது அந்தந்த நிலப்பகுதியில் தோன்றது தான். அதில் ஆதிக்கமாக இருந்தவங்க, அதாவது அந்த மருத்துவத்தை கற்றுக்கிட்டவங்க வந்து ஆதிக்க ஜனத்தவர்களாக வந்து அவங்க இருந்தாங்க. இப்போ இங்கே சித்தர்கள் இருந்தாங்கன்னா அவங்க வந்து மலைகள்லையும் குகைகளையும் இருந்தப்ப அப்போ வந்து ஒரு இந்து கடவுள்கள் அந்தந்த பகுதிகளில் தோன்றதுனால அதை வழிபட்டாங்க. வழிபாடு அப்படிங்கிறது அவங்களுடைய சொந்த விருப்பு வெறுப்பில் இருக்கிறது. அதை மருத்துவத்தோடு அவங்க கலக்கலை, பிற்காலத்தில் வந்தவங்க தான் அதை கலந்தாங்க. எந்த ஒரு சித்த மருத்துவரோ தன்னுடைய மருத்துவ குறிப்புகளில் சமயத்தை முன்னிறுத்தியதே கிடையாது. சமயத்தை முன்னிறுத்தி அந்த எந்த வார்த்தையும் கூட பயன்படுத்துறதில்லை. எத்தனையோ சித்தர் பாடல்கள் பாருங்க, திருமூலர்கள் பாடல்கள்லையே திருமந்திரம்ன்றது கூட அவர் எதை பற்றி, உடம்பை பற்றி தான் மந்திரமாக சொன்னாரே தவிர இந்த பர்டிகுலராக இந்த மந்திரத்தை சொல்லுங்கள் உடம்பு குணமாகுன்ற மாதிரி அவர் எதையுமே சொன்னதில்லை. உடம்பை வளர்த்தேன் உயிர் வளர்த்தேனே, இந்த மாதிரியான உடல் உயிர் சார்ந்த விஷயங்கள் மட்டும்தான் பேசியிருந்தார். அதாவது நித்திரை அணுகி போனால் நிகழ்த்திடும் கருமன் கேளான்னு சொல்லிட்டு இந்த மாதிரி தீவன தடைகள் தான் செய்யும் தேகமே அங்கப்பங்கம் அப்படின்னு இந்த மாதிரி உடல் சார்ந்த விஷயங்கள் பற்றி சித்தர்கள் அவங்களுடைய பாடல்களில் குறிப்பிட்டிருக்கும் பொழுது எல்லா இடத்துலையுமே பர்டிகுலராக உடல் அறிவியல் தான் பேசியிருந்தாங்க. சமயத்தை பற்றியோ கடவுளை பற்றியோ வழிபாடை பற்றியோ மருத்துவ முறைகள் பற்றியோ பேசுனதே இல்லை. சிவவாக்கிய சித்தர் கூட அசைவம் சைவம்ன்ற இடத்துல அவர் சொல்ல வந்த விஷயம் வந்து உடல் சார்ந்த விஷயமாக தான் இருந்ததே தவிர அசைவம் சாப்பிட்றவங்க சைவம் சாப்பிட்றவங்க ஹிந்துவா வந்து இல்லை வேறு மதமாக வேறு ஜாதியான்றதெல்லாம் எதுவுமே குறிப்பிடல. உடல் அப்படிங்கிற இடத்துல நாக்கு அப்படிங்கிற ஒரு உறுப்பை பொறுத்த வரைக்கும் எல்லா உணவுகளுமே ஒரே உணவு அப்படிங்கிற இடத்த தான் அவர் நின்னார். ஸோ சமயத்தையும் அவங்களுடைய அதை பற்றி எழுதியிருக்காங்க, இல்லைன்னு சொல்ல சித்தர்கள் இருந்தவங்க அவங்க எழுதியிருக்காங்க. ஆனால் அதை தனியாக எழுதியிருக்காங்க. மருத்துவ குறிப்போட சமயம் மதம் வழிபாட்டு முறைகள் இறைவன் பற்றின விஷயங்களை அவங்க குறிப்பிடலை. இதே மாதிரி தான் திருக்குறள் எடுத்துக்கிட்டிங்கன்னா திருவள்ளுவர் எந்த சமயத்தை சேர்ந்தவர், ஜைன சமயத்தை சேர்ந்தவர்னு இன்றைக்கி ஆய்வாளர்கள் கண்டுபிடிச்சிருக்காங்க. ஆனால் திருக்குறளை படித்தா எந்த இடத்துலையாவது ஜெயினம் அப்படிங்கிற வார்த்தை பயன்பாடு இருக்கா, இல்லை ஜெயின கடவுளர்களுடைய பெயர்கள் எங்கேயாவது குறிப்பிட்டிருக்காரா, இல்லை ஜெயின ஏதாவது ஒரு சமயத்தை முன்னிறுத்தி அந்த திருக்குறள் இருந்திருக்கா? உலகத்திலேயே நிறைய நூல், அதாவது அதிகப்படியாக மொழிபெயர்க்கப்பட்ட நூல்களில் திருக்குறளும் ஒன்று. பகவத்கீதை, பைபிள், குரான் இந்த மாதிரியான சமயம் சார்ந்த புத்தகங்கள் இது பண்ணியிருக்காங்க, மொழிபெயர்த்திருக்காங்க அந்தந்த மொழிகளில் இல்லையா, அதிகமாக மொழிபெயர்த்துருக்காங்க. ஏன்னா அவங்கவுங்க வழிபடுறதுக்காக எல்லா மொழிக்காரங்களும் வழிபாட்டு தெய்வமாக இருக்கிறதுனால அந்தந்த சமயத்தில் இருக்கிற மறைநூல்கள் வந்து மொழிபெயர்க்கப்பட்டது. ஆனால் எந்த விதமான சமயத்தை டிபெண்ட் பண்ண சமயத்தை முன்னிறுத்திய ஒரு சமயத்துக்காக, அதாவது கடவுள் வழிபாட்டுக்காக மதத்தை முன்னிறுத்தத்துக்காக ஒரு நூலை வந்து எல்லா மொழிகளையும் மொழிபெயர்த்துருக்காங்கன்னா, அப்படி பார்த்தீங்கன்னா திருக்குறளில் எந்த சமயத்தை பற்றியும் இல்லை, எந்த ஒரு மதத்தை பற்றியும் அவங்க அதில் பிரச்சாரம் பண்ணவும் இல்லை. ஆனாலும் திருக்குறளை உலகத்தில் இருக்கிற பெரும் பகுதியான பெரிய இங்கிலீஷ் மாதிரியான ஆதிக்க மொழிகளில் கூட மொழிபெயர்த்துருக்காங்க. அதற்கு என்ன காரணம்? பகவத்கீதைனா இந்துக்கள் படிக்கிறதுக்காக அதை வந்து மொழிபெயர்த்திருக்காங்க, பைபிள்னா கிறிஸ்துவர்கள் படிக்கிறதுக்காக அதை மொழிபெயர்த்திருக்காங்க. அதுக்கெல்லாம் ஒரு
காரணம் இருக்குது இல்லையா? ஒரு சமயத்தவர்கள் ஒரு மதத்தை முன்னிறுத்துறதுக்காக பிரச்சாரப்படுத்துறதுக்காக செஞ்சாங்க. ஆனால் திருக்குறளில் எதை பிரச்சாரம் பண்ணார்? திருவள்ளுவர் எதையுமே பிரச்சாரம் பண்ணல. பைபிளில் இயேசு கிறிஸ்துவ பிரச்சாரம் பண்ணாங்க. பகவத்கீதையில் கிருஷ்ணருடைய உபதேசங்களை பிரச்சாரம் பண்ணாங்க. இதில் வந்து அல்லாவை, குரானில் வந்து அல்லா. ஸோ ஒரு பர்டிகுலர் கடவுளை தான் வந்து அவங்க பிரச்சாரம் பண்ணுறதுக்காக தான் மறைநூல்கள் இருக்குது. ஆனால் திருக்குறளில் திருவள்ளுவர் எந்த விதமான எந்த சமயத்தவரையோ எந்த கடவுளையோ எந்த வழிபாடையோ அவர் முன்னிறுத்தவே இல்லை, அதை பிரச்சாரப்படுத்தவும் இல்லை. உயிர்களிடத்தில் அன்பு செய்து அன்பு காட்டு அப்படிங்கிற எல்லா மதத்துடைய அடிப்படையான ஒரு மனித தன்மையை தான் அதில் எல்லாத்துலேயுமே அவர் முன்மொழிஞ்சிருக்காரு. அதே மாதிரி இது வந்து எல்லாமே சமயத்தை பற்றி, அதாவது திருக்குறளில் சமயத்தை பற்றி நம்ம எடுத்துக்கிட்டோன்னா அதில் எந்த சமயத்தை பற்றியும் இல்லை. மொழி அப்படின்னு நீங்கள் திருக்குறளை எடுத்தீங்கன்னா அது எந்த மொழியையுமே தமிழில் தான் வந்தது இல்லையா? திருக்குறள் எழுதப்பட்டது தமிழ். ஆனால் ஏதாவது ஒரு இடத்துல தமிழ்ன்ற வார்த்தை இருக்கா? தமிழ்நாடு அப்படிங்கிற தமிழகம் அப்படிங்கிறத பயன்படுத்தியிருக்காரா? தமிழ் மொழியை பிரச்சாரம் பண்ணியிருக்காரா? தமிழ் மொழியை வந்து இதுதான் சிறந்த மொழி அப்படின்னு சொல்லியிருக்காரா? தமிழ்நாடு தான் சிறந்ததுன்னு சொல்லியிருக்காரா? கிடையவே கிடையாது. திருவள்ளுவர் தமிழில் எழுதினாலும் தமிழ் மொழியை அவரை ஒற்றை மொழியாக அவர் பிரச்சாரம் பண்ணவே இல்லை. அவருடைய திருக்குறளை பொறுத்த வரைக்கும் எதையுமே திணிக்கவே இல்லை. எந்த ஒரு பர்டிகுலர் விஷயத்தையுமே அது வந்து போதனையாக இருக்கட்டும், ஒரு அறம் சார்ந்த விஷயமா இருக்கட்டும், இல்லை மருத்துவம் சார்ந்த விஷயமா இருக்கட்டும், இல்லை மொழி சார்ந்த விஷயமா இருக்கட்டும், இல்லை வழிபாட்டு விஷயமா இருக்கட்டும், பொதுத்தன்மையில் தான் அவர் எல்லாத்தையும் அணுகினார். எந்தையுமே அவர் பர்டிகுலராக ஒருத்தரை முன்னிறுத்தணும்னு நினைக்கவே இல்லை. அவருடைய வழிபாட்டு தெய்வமாக ஜெயின கடவுளர்கள் இருந்தாலும் கூட அவங்கள பற்றின அவர் பேசவே இல்லை. இன்னைக்கு திருக்குறள் உலக அளவில் பிரசித்தி பெற்றிருக்கிறதுக்கான காரணம் எந்த சமயத்தவருமே ஒரு சின்ன குறை கூட சுட்டி காட்ட முடியாத அளவுக்கு திருக்குறள் இருக்குது அப்படின்னா அவர் அந்த திருக்குறளில் அவர் சமயத்தை பற்றி பேசவே இல்லை, கடவுள்களை முன்னிறுத்தவே இல்லை, வழிபாடை பற்றி பேசவே இல்லை. பொதுத்தன்மையில் நடுநிலையில் இருக்கிற ஒரே ஒரு மறைநூல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா திருக்குறள் தான். அதனால தான் அது உலக பொது மறையாக இருக்குது. பைபிள் பார்த்தீங்கன்னா வெறும் கிறிஸ்தவர்களோட மறையாக தான் இருக்கும். இது பகவத்கீதை அது இந்து, அதே மாதிரி குரான் இஸ்லாமியர். ஆனால் இவங்க எல்லாத்துக்குமே நடுநிலையாக இருக்கிற ஒரே நூல் திருக்குறள் மட்டும்தான். அதே மாதிரி மருத்துவம் அப்படிங்கிற இடத்த எடுத்துக்கிட்டாலும் அந்த அக்குபஞ்சர் மருத்துவத்தை தான் அவர் வந்து அங்கே சொல்கிறார். அக்குபஞ்சர் மருத்துவம் தான் எல்லா மரபொழி மருத்துவங்களும் சிறந்ததா, எல்லாருக்குமே பயனுள்ளதா, இயற்கையை புரிஞ்சிக்கக்கூடிய, இயற்கையை பிரதிபலிக்கிற ஒரு மருத்துவமா, உடல் ஆரோக்கியத்தை வாழ்க்கை முழுக்கவுமே கடத்தி சென்ற ஒரு மருத்துவமாக அக்குபஞ்சர் இருக்குது அப்படிங்கிறத அவர் அக்குபஞ்சர் தத்துவங்களையும் கோட்பாடுகளையும் ரொம்ப அழகாக அவருடைய அதிகாரங்களில் மருத்துவம் அப்படிங்கிற அதிகாரங்களில் சொல்கிறார். நாடி பரிசோதனை தான் அக்குபஞ்சருடைய அடிப்படை. அது எல்லா மரபொழி மருத்துவங்களுக்குமான அடிப்படையாக நாடி பரிசோதனை இருக்குது. ஸோ நாடி பரிசோதனை தான் அவர் முன்னிறுத்துறார். எப்படி? நோயறிதல் முறையில். அதே மாதிரி மருந்துங்கிற அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னா மருந்தே தேவையில்லை அப்படிங்கிற அக்குபஞ்சர் தத்துவத்தை தான் அவர் சொல்கிறார். உடலுக்கு மருந்து தேவையில்லை, உடலுன்ற யாக்கைக்கு மருந்து தேவையில்லைன்னு சொல்கிறார். அதே மாதிரி பசிச்சு சாப்பிட்டு அந்த முறையாக ஜீரணமாச்சுன்னா உடல் நோய் கழிவே தேங்காது அப்படிங்கிறதையும் அவர் சொல்கிறார். அதே மாதிரி பசி அப்படிங்கிறத தீயோட ஒப்பிடுறார், பஞ்சபூதங்களுடைய தீயோட ஒப்பிடுறார். ஸோ பஞ்சபூதங்களையும் அவர் முன்னிறுத்துறார். ஸோ இப்படி அக்குபஞ்சருடைய எல்லா விதமான தத்துவங்களையும் கோட்பாடுகளையும் முன்னிறுத்துகிற ஒரு விஷயமா ஒரு இதுவாக வந்து திருக்குறள் தான் இருக்குது. அந்த வைத்திய முறையை பற்றி சொல்கிற ஒரே நூல் திருக்குறள் தான் இருக்குது. ஆனாலும் கூட அக்குபஞ்சர்ன்ற வார்த்தையை அவர் பயன்படுத்தவே இல்லை. அந்த தத்துவங்களையும் கோட்பாடுகளையும் மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்கணுன்றது தான் அவருடைய நோக்கமாக இருந்தே ஒழிய மருத்துவ பிரச்சாரம் செய்யலை. அவர் எதையுமே பிரச்சாரம் செய்யலை, அவர் எதையுமே பரப்பலை. அதனால தான் இன்னைக்கு திருக்குறள் உலகத்தில் தன்னியல்பில் எல்லாருக்குமே பிரச்சாரமாச்சு. எந்த ஒரு மதமோ எந்த ஒரு சமயமோ எந்த ஒரு மொழியையுமே நம்ம பிரச்சாரம் பண்ணால் அது கொஞ்சம் கொஞ்சமாக படிப்படியாக எதை பிரச்சாரம் பண்ணுவாங்க, எதை விளம்பரம் பண்ணுவாங்க? சரக்கு இல்லாத விஷயத்தை தான் பிரச்சாரம் பண்ணுவாங்க. அப்போ நம்ம பிரச்சாரம் பண்ணுறோம், பரப்புகிறோம், கன்வெர்ட் பண்ணுறோம், மாற்றணும், நம்மளுடைய இது வழியாக செய்யணும்னு நினைக்கிறோன்னா அப்போது அங்கே வந்து எந்த சரக்கும் இல்லை. இப்படி பரப்புரை செஞ்சு வதந்தி பரப்பி எல்லா மக்களுக்கும் சொல்லி தான் மாற்றுறோம். ஒரு விஷயத்தில் அடிப்படையாக உண்மை இருக்குது, அந்த வாய்மை இருக்குது, நேர்மை இருக்குன்னா தன்னியல்பில் மக்கள் கூட்டம் அங்கே வருவாங்க, அதை நோக்கி வருவாங்க. நாங்கள் எங்களோட அக்குபஞ்சர் மருத்துவம் அதுதான் சொல்கிறது. அது திருக்குறள் சொல்கிற அதே விஷயம். பிரச்சாரம்ன்றது எங்களுக்கு கிடையவே கிடையாது.
மக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்துவோம். விழிப்புணர்வு வேறு, பிரச்சாரம் வேறு. பிரச்சாரன்றது வாங்க வாங்க இதை நோட்டீஸ் கொடுத்து இதை பாருங்கள், இதை எடுத்துக்கோங்க, கன்செஷன் தரோம், உங்களுக்கு 2 பேர் வந்தால் காசு கம்மி பண்ணுவோம், இதெல்லாம் தான் விளம்பரம். நாங்கள் அதோடைய தத்துவம் என்ன, உடலை எப்படி இயற்கையோடு இருக்குங்கிறது தான் சொல்கிறோம்.